அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். குரு பகவானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். முதலாவதாக குருவின் திருவடி பணிவோமாக. நால்வர் பொற்றால் போற்றி போற்றி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ. குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருவருள் இருந்தால் திருவருள் தானாக தேடி வரும் என்பதை உணர்ந்து அனைவரும் குருவின் திருவடி பணிதல் அனைத்திற்கும் சாலச் சிறந்தது ஆகும். அது அனைத்து காரியங்களிலும் வெற்றி ஈட்டித் தரும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சுட்டறுத்தல் பகுதியில் 4வது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக. பேசிற்றாம் ஈசனே எந்தாயெந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி பூசிற்றாம் திருநீரே நிறைய பூசி போற்றிய எம்பெருமானே என்று பின்றாய் போற்றிய எம்பெருமானே என்று பின்றாய் நேசத்தார் பிறப்பிறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே அவாவெல்ல கல்வனீனை மாசற்ற மணிக்குன்றி எந்தாய் அந்தோ எந்தாய் அந்தோ என்னை நீ ஆண்டு கொண்ட வண்ணம் தானே என்னை நீ ஆண்டு கொண்ட வண்ணம் தானே. இறைவனே, பேசும் பொழுதும் உன் திருப்பெயரை பேசியும் பூசும் பொழுதும் திருநீற்றையை நிறைய பூசும் நல் அன்பரை ஆண்டருளும் இயல்பினை உடைய நீ அன்பில்லாத என்னை ஆண்டருளினது வியக்கத்தக்கதாய் இருக்கின்றது. ஆம், இறைவனது திருப்பெயரையும் அவரது திருநீற்றையும் நிறைய பூசும் அன்பர்களை ஆண்டு அருள் கொண்டு அருள் புரியும் நம் இறைவன் தாயினும் சாலச் சிறந்த தயாபரனல்லவா. அத்தகைய கருணை கடலில் நாம் மூழ்குவதற்கு ஒரே ஒரு வழி, சிறந்த வழி, அது பக்தி என்ற ஓர் மார்க்கம் மட்டுமே. பக்தி செலுத்தினால் நிச்சயம் முக்தி என்பதை உணர்த்தும் வகையில் இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் தில்லையம்பலம்.